ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்க ஒரு கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறதுனால வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவர் தான் ஹீரோவாக இருப்பார். ஹீரோ தான் இவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவருக்கு ஹீரோவை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதனால அவங்க வேற ஒருத்தவங்கள லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க, இன்னும் வந்துட்டு நான் உன்னை தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, என்ன தான் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன், ஆனால் நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி இடம் இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. அதோட அவங்க ஹீரோ இருக்கார்ல, அவர்கிட்ட போய் சண்டை போடுவாங்க, நீ இந்த மாதிரி பண்ணுறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணியிருக்கோம் ஞாபகம் வச்சுக்கோன்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அது ஹீரோன் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, இன்னும் 12 மணி நேரத்தில் அது வந்து முடிய போகுது, அந்த கான்ட்ராக்ட் முடிய போகுது, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பார்ட்டி வச்சு நான் கொண்டாடிட்டு என்னோட லைஃப்பை வந்து நான் சந்தோஷமாக அமைச்சுப்பேன்னு சொல்லும்போது ஹீரோக்கே மனசு கஷ்டமாக இருக்கும். ஹீரோயினுக்காக வாய்க்கு வாய் பேசுவார். ஆனால் இவ இதெல்லாம் போட்டு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பார். ஹீரோனுக்கு அதெல்லாம் பற்றி கவலை இல்லை. ஹீரோவும் அவங்களுக்கும் பிடிக்கல. அவங்க இப்போ என்ன நினைப்பாங்க, இன்னும் 12 ஹவர்ஸ் தான், இதை மட்டும் நான் கடந்துட்டேன் அப்படின்னு வந்துட்டு என்னோட ட்ரூ லவ் வந்து எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் மாதிரி இருக்கும், அதை பத்திரமா வச்சுப்பாங்க. அந்த ட்ரூ லவ்வுக்கு இதை நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டே அதை பத்திரப்படுத்திப்பாங்க. மாதிரி இருக்குல்ல, அதில் வந்துட்டு இந்த ட்ரூ லவ்வை வந்துட்டு கண்டுபிடிச்சவங்களுக்காக அதை கொடுக்கறதுக்காகவே அந்த மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, அவன் தான் உன்னை காப்பாற்றினா, அதாவது ஹீரோயின் வந்து ஒருத்தரை லவ் பண்ணுறாங்கல்ல, அவன் தான் உன்னை காப்பாற்றினா, இதை நீ அவனுக்கு கொடுத்தினா அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, அவங்களும் வந்துட்டு அதுக்கான நாளுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹீரோயினும் அந்த பர்ஃப்யூம் பாட்டில் மாதிரி இருக்குல்ல, அதை வந்துட்டு ஒரு பாக்ஸில் வந்து பேக் பண்ணி அது ஒரு கிஃப்ட் ரேப்பர் மாதிரி பண்ணி வச்சுருவாங்க. இது நாளைக்கு வந்து உங்ககிட்ட நான் கொடுப்பேன், நான் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன், நான் ஃபைனலாக உன்னை நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படி இப்படின்ற மாதிரி. இப்போ அவங்க ரொம்ப ஜாலியாக அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கலான்னு தூங்குவாங்க. இவங்க நல்லா தூங்கின உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், டார்ச் லைட் அடிச்சுட்டு அவங்களுக்கு தெரியாமல் உள்ளே வந்துடுவார். அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பொருளை வச்சுருப்பாங்களா, அதை பார்த்தோன்னே அவர் என்ன நினைப்பாருன்னா, உன்னை கஷ்டப்பட்டு காப்பாற்றி உனக்கு இந்த லைஃப்பை கொடுத்தது நான் தான், உன்னை அந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன், என்னோட அன்பு புரியாமல் நீ யாரோ ஒருத்தவனை காப்பாற்றிட நினச்சிட்டு அவனுக்கு கொண்டு போய் இதை நீ கொடுக்க போறியா, அவனுக்கு நீ சொந்தமாக போறியா, அதுக்கு நான் ஒரு காலமும் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் மைண்டில் யோசிச்சுட்டு இருப்பாரு. என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வருவாங்க, அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்கள பார்க்கறதுக்கு வருவாங்க. ஏன்னா இப்போ இந்த லவ் போஷன் சொல்லிட்டு அந்த பாட்டில் இருக்குல்ல, அதை வந்துட்டு ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் மாதிரி இருக்கும், அதை கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் லவ் அதிகரிக்கும் அப்படின்றதுக்காக அவங்க ஃப்ரெண்டோட ஐடியா. அந்த ஃப்ரெண்டு கிட்ட அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து சொல்லுவாங்க, இப்போ நான் அதை கொடுத்தா அது லவ் ஆகிடுமா, எனக்கு அவனை பிடிச்சிருக்கா, அவனுக்கு என்ன பிடிக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பாங்க. உடனே அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, கண்டிப்பாக பிடிக்கும், நான் இதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வர நான் கொடுத்துருக்கேன், அவங்க லவ் எல்லாம் எப்படி சக்ஸஸ் ஆகி எப்படி இருக்காங்க தெரியுமா, உன்னோட லவ்வும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோனுக்கு வெக்கமாக வரும். அப்புறம் இப்போ அவங்க என்ன கேட்பாங்கன்னா, சரி அதெல்லாம் சரி, இவனையே உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்பாங்க. அது ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, நான் வந்து ஒரு இருட்டில் வாழ்ந்துட்டு இருந்தேன், அவன் தான் என்னை காப்பாற்றினா, அதனால எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கவன் உன்னை ரொம்ப விரும்புகிறான்ல அப்படின்னு உடனே, வாயை மூடு, அந்த மாதிரி மட்டும் பேசாத, அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் கான்ட்ராக்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் அவன் என்ன விரும்புகிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காத, இப்போ வரப்போறவன் காதில் விழுந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அவன் என்ன நினைப்பான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிப்பாங்க. படிக்கும் போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்ப்பாங்க. அப்போ இவங்க லவ் பண்ணுறாங்கல்ல அந்த பையனும் சரி, ஹீரோவும் சில 2 பேர் ஹீரோ 3 பேருமே ஒரே கிளாஸில் தான் படிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்க லவ் பண்ணுற பையனுக்காக ஒரு லவ் லெட்டர் எழுதி ராக்கெட் செஞ்சு பறக்க விடுவாங்க. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுவார், போகிற வழியே பாதிலேயே அதை பிடிச்சிருவார், பிடிச்சி ஓப்பன் பண்ணி படிச்சிருவார். ஹீரோயின் கதருவாங்க, அது என்னோட லவ் லெட்டர் கூட என்கிட்ட கதருவாங்க, கொடுக்கவே மாட்டார். ஆனால் அவங்க லவ் பண்ணுற பையன்கிட்ட போய் சேராமனா ஹீரோ வந்து தடுத்துருவார். அதோடு வந்துட்டு அந்த பையன்கிட்ட எத்தனையோ தடவை ஹீரோயின் போய் பேசலாம்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பையனும் என்னன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பான். அதுக்குள்ளே இவர் வந்துட்டு ஹீரோயின் தோளில் கை போட்டுக்கிட்டு, நம்ம 2 பேர் வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஹீரோயின் பிடிச்சி அவரை தள்ளி விட்டுருவாங்க. அச்சோ எனக்கு கையை வலிக்குது, காலை வலிக்குது, கத்துன்னு கத்துவார். அவங்களால நிம்மதியாகவே பேச முடியாது. ஸோ அவரோடய இங்கே வந்துடுற மாதிரி இருக்கும். அப்போ தான் ஹீரோயின் இப்போ என்ன சொல்கிறாங்க, இதே மாதிரியே தான் அப்பத்துலேருந்து என் லவ்வும் வந்து அவன் கெடுத்துக்கிட்டே இருக்கான், இப்போ நீ சத்தம் போட்டு பேசுகிறானா இங்கே வந்து அவனை டார்ச்சர் பண்ணுவான், அதனால் அவனை பற்றி பேசவே பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னோட ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் அவனை பார்க்க போகிறேன், பேச போகிறேன், இன்றைக்கின்னு வேறு அவனோட பிறந்த நாள், அவனுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பர்ஃப்யூம் கொண்டு வந்திருக்கேன், இதனால அவன் ஓப்பன் பண்ணும் போதே அவனுக்கு என் மேலே லவ் வந்துடும், நீ சொன்ன ஐடியா படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த செகண்ட் ஹீரோன்னு அவர் வச்சுக்கலாம். இப்போ அவர் வந்துருவார், வந்த உடனே ஹாய்ன்னு சொல்லுவாரா, உடனே ஹீரோனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உடனே அவர்கிட்ட போய் நின்றுக்கிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை கொடுப்பாங்களா, இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. தாராளமாக, அது உனக்கான கிஃப்ட் தான் அப்படின்ற மாதிரி அவங்க நிற்பாங்க. அவர் ஆசையாக அதை திறப்பாரு பாருங்க, உள்ளே இருந்துட்டு ஒரு கை வந்து அவர் மூக்குள்ளேயே டம்மால்னு ஒரு குத்தும். அந்த பாக்ஸிங் கை வந்து குத்தும் போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிரும். அவருக்கா ஒரு மாதிரி ஆயிடுது, யார் மாற்றி வச்சது, ஹீரோ இருக்கார்ல அவர் தான் அதை மாற்றி வச்சிருப்பாரு. செகண்ட் ஹீரோ ஒன்றுமே புரியாது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வழியில் உட்காந்துருப்பாருக்கு, மூக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். உடனே அங்கே பார்த்தோன்னா ஹீரோ இப்போ இருக்கார்ல அவர் வந்துருவார். வந்த உடனே எதை என்ன என்கிட்ட மறைச்சு நீ கொண்டு போகிற, நேற்றுலேருந்து என்கிட்ட மறைச்சு ஒரு பொருள் வாங்கினே அதுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோ அந்த செகண்ட் ஹீரோ வேற பார்த்துட்டே இருப்பாரா. ஹீரோ சொல்வார், எனக்கு நல்லா தெரியும் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கினல அப்படி இப்படின்னு ஹீரோயின் மேலே தான் இப்போ பழி வந்து உள்ளது. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வாயை புத்தி அந்த பக்கம் இழுத்துட்டு வந்துருவாங்க. இப்போ செகண்ட் ஹீரோக்கா சரியான கோவமாக இருக்கும்.
இப்போ ஹீரோயின் வந்து கேட்பாங்க, எதுக்காக வந்து என்னையே வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க, இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டே இருக்க, என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. அதுக்கு ஹீரோ இப்போ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, நைட் நீ ஒரு பாட்டில் மாதிரி ஒன்று வச்சிருந்தியா, அதில் என்ன வச்சிருந்த என்னன்னே தெரியல, அதை நான் வாயில ஊற்றி குடிச்சிட்டேன். அதை குடிச்சதுக்கப்புறம் உன் மேலே உன் சிந்தனையாவே இருக்கு, என்னன்னே தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ, அச்சோ அதை நீயா குடிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஏன்னா இது வந்து லவ் போஷன், அதை குடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் லவ் அதிகரிச்சிருமா, இப்போ இவங்களை நினைச்சு குடிச்சதுனால இப்படி ஆயிட்டாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி பதட்டப்படுவாங்க. அப்போ இவரை நினைச்சுப்பாருன்னா அதெல்லாம் நான் குடிக்கவே இல்லை, ஆனால் இவளுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லுவாரு. இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அது எப்படி நீ எடுத்து குடிப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. ஆனால் இவர் வந்து மைண்ட்ல அப்படி யோசிச்சுட்டே இருப்பார். ஆனால் அவர் உண்மையிலேயே அதை குடிக்கல, ஹீரோயினுக்கு குடிச்சிட்ட மாதிரி காட்டிட்டு இருக்காரு. அதோட இவர் சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இல்லை நம்ம 2 பேரும் வந்து டிவோர்ஸ் பண்ண போறோம்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அந்த பாக்ஸை நீ வாங்கிட்டு வந்த, அது எனக்கு தான் வாங்கிட்டு வந்து நினைச்சு அதை எடுத்து நான் வாயில ஊத்திட்டேன். இப்போ உன் மேல நான் இந்த அளவுக்கு லவ்வா இருக்கேன், என்ன எதுக்கு நீ டிவோர்ஸ் பண்ணணும், அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. இவங்களுக்கா இரடா இவன் புதுசா ஆரம்பிக்கிறானேன்ற மாதிரி இருக்கும். வேணும்னு ஹீரோயின் கிட்ட நின்றுட்டு இருப்பாரு. ஹீரோயின் வேணாம் நின்றுட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோவை ஒரு பொண்ணு ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கும். அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட வந்து கையை பிடிச்சிட்டு, ஹாய் நான் வந்துட்டேன், இன்னைக்கு தானே உங்க கான்ட்ராக்ட் முடியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிக்கும். உன்னை ஹீரோனிக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு வழியா அவ வந்து தொலைஞ்சால, இவ்வளோ நேரம் கழிச்சா நீ வருவ, வந்து இந்த அவனை கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்கும். டக்குன்னு என்ன பண்ணுவார், அந்த பொண்ணோட கையை உதறி விட்டு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு ரொம்ப, ஏன்னா அவர் வந்து இப்போ ஹீரோயின் மேலே ரொம்ப இதாயிட்டாரா, அந்த போஷனை வாயில ஊத்துறதுனால அப்படியே ரொம்ப ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு போய் ஒரு நாய்க்குட்டி மாதிரிலாம் இஷ்டத்துக்கு பண்ணிட்டே இருப்பார். ஹீரோயினுக்கு வாமிட்டா ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரிலாம் பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதனால ஹீரோவை லவ் பண்ற பொண்ணு கோச்சிக்கிட்டு அது பாட்டுக்கு போயிடும். இப்போ ஹீரோனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இவங்க 2 பேரும் இப்போ கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ செகண்ட் ஹீரோ வந்து இதை பார்த்துருவாரு. பார்த்தவர், நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இல்லை இது தெரியாமல் நடந்தது, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோன் என்னமோ சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ என்ன கேட்பாரு, சரி ஓகே நான் தான் கிஸ் பண்றேன் அப்படின்னு வச்சுட்டாலும், நீ சும்மா இல்லை நீ தானே எனக்கு கிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோனுக்கு இப்போ எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாது. அப்போதான் அவங்க யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கும் செகண்ட் ஹீரோக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அவரும் போயிடுவாரு. நீ எதுக்காக இதே மாதிரியே விளையாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு இன்னும் கோவமா வரும். நினைச்சுப்பாங்கன்னா இந்த இதை வந்துட்டு வாயில ஊத்துறதுனால இந்த அளவுக்கு லவ் பண்ண முடியுமா, இவன் இந்த அளவுக்கு நம்மளை லவ் பண்றான் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு நிறைய பவர் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை வரும், உண்மையிலேயே அவன் இதை பண்ணானா இல்லாட்டி நடிக்கிறானா அப்படின்றதுக்காக அவங்க ஃப்ரெண்ட் இதை கொடுக்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதை வாயில ஊத்திட்டவங்களுக்கு ஸ்பைடர் மாதிரி ஒரு ஸ்பைடர் சிம்பிள் வந்து அவங்களோட செஸ்ட்ல வந்து வந்திருக்கும்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ண பார்ப்பாங்க. அவர் விடவே மாட்டார். அதுக்கப்புறம் ஒரு வழியாக பார்க்கும்போது இவ்வளோ பண்ணவர் அதை பண்ண மாட்டாரா, அதே ஸ்பைடரை வரைஞ்சே வச்சுட்டு கொண்டு வந்திருப்பார். அதை பார்த்தோன்னா அஜுஜோ நல்லா மாட்டிக்கிட்டோம் போலயே, சும்மாவே நம்மளை இவன் லவ் டார்ச்சர் பண்ணுவான், இப்போ இன்னும் கொஞ்சம் எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிருவாங்க. எது தப்பிச்சு போனா போதும் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து வேகமாக ஓடிடுவாங்க. அப்போ ஹீரோ மனசுல என்ன நினைப்பாருன்னா, இது தெரியாதா எனக்கு, அதனால தான் நீ இது பாப்பேன்னு தெரிஞ்சுதான் வேணும்னு இதை வரைஞ்சிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி இப்போ அவரே சொல்லிப்பாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்போ குளிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுவார், சரி வா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு அவங்க லவ் பண்ணுறதுனால இவங்களை விட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி லவ்வா ஒட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. இல்லை எனக்கு தூக்கம் வருது, நான் குளிக்கல, நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோன் வரும்போது வேகமாக ஒரு பெட்ல ஏறுவார். நீ எங்க வரேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் உன்னை வந்து ஹக் பண்ணிக்கிறேன், அப்போ உனக்கு நிம்மதியாக தூக்கம் வரும்னு சொல்லிட்டு விடவே மாட்டார். ஹீரோனுக்கு தப்பிக்கவே வழியா இருக்காது. இவருக்கு ரொம்ப வாய்ப்பாக போயிடும். அப்படியே ஹீரோனை ஹக் பண்ணிட்டு தூங்குவார். இல்லாமல் ஹீரோன்னு தூங்கிடுவாங்க. இப்போ மறுநாள் காலையில் எழுந்திரிச்சோன்னு ஹீரோ முதல் வேலை என்ன செய்வார், இந்த போஷன் சொல்லிட்டு ஒன்று வாங்கி வச்சிருக்காங்க, லவ் போஷன், இதை வந்துட்டு நம்ம சும்மா விட்டுறக்கூடாது, ஏதாவது எங்கேயாவது ஊற்றிடணும், இதை வந்து வச்சிருக்க கூடாது, நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. கரெக்டாக ஹீரோன் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அவர் கையில் ஏதோ இருக்கிறத பார்த்துருவாங்க. நீ இப்போ என்ன வச்சிருக்கேன்னு கேட்கும்போது, நான் செடிக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றுறதுக்காக இந்த பாட்டில் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி மாற்றி சொல்லிடுவார். சரி நான் இப்போ வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பும். ஹீரோ நார்மலாக இருப்பார். அப்போ அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, என்ன இன்னைக்கு நீ கொஞ்சம் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறோன்னு. இல்லை உனக்கு இந்த செடியெல்லாம் பிடிக்கல, அதனால தான் இதுக்கெல்லாம் நான் தண்ணி ஊற்றுறேன், உனக்கு பிடிச்சதெல்லாம் எல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டே இருப்பார். சரி நீ எனக்கு பிடிச்சதெல்லாம் வீட்டிலே இருந்து செஞ்சுட்டே இரு, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோன்னு இப்போ வெளியே கிளம்புவாங்க. ஹீரோ நானும் வரேன்னு சொல்வார். இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நீ அங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். சரி நான் வீட்டில் இருந்துக்கிறேன்னு இருந்துப்பார். இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, மாஸ்க் எல்லாம் போட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஒன்று நினைப்பாங்க. ஒன்றவங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக வந்துட்டு ஹீரோ கிட்ட, செகண்ட் ஹீரோ இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்து பேசி அவர்கிட்ட நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி அவரை இப்போ சினிமா பார்க்கறதுக்காக அவரை கூட்டிகிட்டே வந்துருவாங்க. இங்கே வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அவர்கிட்ட வந்துட்டு நல்லா சொல்ல எக்ஸ்பிளனேஷனை வந்து நீ ஏற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி இப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. உனக்கு இந்த வாய்ப்பை கூட கொடுக்காட்டி எப்படி, நீ என்ன காலேஜில் இருந்தே படிக்கும் போதுலேருந்தே என் பின்னாடி நீ பேசணும்னு நினைக்கிற, என்ன உனக்கு பிடிச்சிருக்குமோன்ற எனக்கு டவுட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து கொஞ்சம் கூட நான் வாய்ப்பு கொடுக்காம இருந்தால் அது நல்லா இருக்குமா, நீ சொல்லு, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும்னா அன்றைக்கி நடந்தது ஏன் தப்பு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுவாங்க. சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இப்போ சினிமா பார்க்கலான்னு வந்திருப்பாங்க. ஆனால் எங்கே பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு முன்னாடி ஹீரோ வந்து உட்காந்துட்டு இருப்பாரு ஒரு சீட்டில். எவ்வளோ திமிரு இருந்தால் நீ இவன் கூட வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பாரு. இப்போ இங்கே தான் வராங்கன்றதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து இந்த சீட்டில் உட்காந்துருப்பாரு. இவங்க 2 பேருக்கு இப்போ ஹீரோ அங்கே இருக்கிறது தெரியல. இவங்க 2 பேரும் அவங்கவுங்க சீட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு ஹீரோ அவர் என்ன பண்ணுவார், மறைஞ்சு வர சீட்லேருந்து கீழே இறங்கி உட்காந்து மறைஞ்சிப்பாரு. இப்போ இவங்க 2 பேர் படம் பார்க்கும்போது இப்போ அந்த செகண்ட் ஹீரோக்கு அப்படியே கையெல்லாம் உருத்தம், ஹீரோயினை அப்படியே தொடணும் அப்படின்ற மாதிரி
இருக்கார்ல, அவர் என்ன நினைப்பாருன்னா வந்துட்டு, அவ கைய புடிச்சா அவ கோவப்படுவாளா? கைய புடிச்சிடலாமா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரு. உடனே இப்ப ஹீரோ என்ன நினைப்பாருன்னா வந்துட்டு, எவ்ளோ உனக்கு திமிரு இருந்தா, உன்னோட டர்ட்டி ஹேண்டால என் ஒய்ஃப நீ டச் பண்ண வருவேன்னு சொல்லிட்டு அவர் நடுவுல இப்ப வந்து உட்கார்ந்திருப்பாரு. அவங்க 2 பேருக்கும் பின்னாடி பக்கமா. அப்ப ஹீரோயினும் அவர் கைய புடிச்சா நல்லா இருக்குமேன்ற மாரி அவங்களும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே தான் இருப்பாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க, 2 பேர் கையும் புடிச்சுருவாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு சந்தோஷப்படுவார். செகண்ட் ஹீரோ அவள கைய புடிச்சுட்டாளேன்னு அவர் சந்தோஷப்படுவாரு. நம்ம புடிச்சதுக்கு ஒண்ணுமே சொல்லலன்னு இவங்க 2 பேருமே சந்தோஷப்பட்டுட்டே இருப்பாங்க. உடனே செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் கைய வந்து கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போம்போது தான் வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, அவர் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். பார்த்தா நடுவுல வந்துட்டு 2 பேருக்கும் 2 கைய அவர் குடுத்து வச்சிருக்காரு. அவங்க 2 பேருமே அவரோட கைய தான் புடிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. இத பார்த்தோனே அவங்க 2 பேரும் அலற, இவர் பாட்டுக்கு கேஷுவலா எந்திரிப்பாரு. "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க போனாலும் எதுக்கா பின்னாடி வரேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பவும் திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. அவர் என்ன சொல்வாருன்னா, "என் கூடவே இருப்பேன். நான் உன்னை அதிகமா நேசிக்கிற மாரி என்ன பண்ண வச்சுட்டு நீ இன்னொருத்த கூட சுத்துறது உனக்கு நல்லா இருக்கா? எனக்கு துரோகம் பண்ற" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கேட்பாரு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாது. செகண்ட் ஹீரோக்கா, "நீ திரும்பவும் வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல அவருக்கு அவ்ளோ கோவமா இருக்கும். சரி, சரி விடுங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க 2 பேரும் விரும்புறேன்னு சொன்னீங்கல்ல. உங்க 2 பேருக்கு புடிச்சிருக்கு. அதனால தானே வந்திருக்கீங்க படம் பார்க்கறதுக்கு. நீங்க படம் பாருங்க. உங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு ஹீரோ சொல்லிடுவாரு. அப்பாடா! அப்படியாவது 2 பேரும் ஒண்ணா உட்காந்து படம் பார்க்கலாம்னு 2 பேரும் நினைக்கும்போது, அவங்க கை குடுக்கறதுக்கு கொஞ்சம் இடம் இருந்துச்சுல்ல, அந்த இடத்துல ஏறி திட்டு மாரி இருக்குல்ல, அதுல ஏறி உட்காந்துப்பாரு. நீங்க 2 பேரும் படம் பாருங்க. நான் உங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு 2 பேருக்கும் நடுவுல வந்து உட்காந்துப்பாரு. ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா வந்துட்டு, ஹீரோ தான் செகண்ட் ஹீரோ தான் இங்க இருக்காருன்னு சொல்லிட்டு, அவர்ட்ட போய் ஏதாவது பேசலாம்னு சொல்லிட்டு இப்படி கிட்ட போவாங்களா, டக்குன்னு இந்த ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோன அணைச்சு புடிச்சுப்பாரு. புடிச்சிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, டக்குன்னு வாய் திறந்து கேட்பாரு. ஏன்னா இப்ப அவங்களா வாண்டடா வந்திருக்காங்கல்ல ஹக் பண்ணும்போது. அப்போ வந்து செகண்ட் ஹீரோ இத பார்த்துட்டு இருப்பாரு. 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து என்ன கேட்பாரு, "நேத்து நைட்டு தானே என்ன வந்து மயக்கிற மாதிரி அப்படி பண்ண, இப்படி பண்ண, இப்படி ஹக் பண்ண, இந்த மாதிரி கிஸ் பண்ண, திரும்பவும் அதே மாதிரி பண்றீங்க" அப்படின்ற மாதிரி கேட்டுருவாரு. உடனே ஹீரோட பாப்பாரா, செகண்ட் ஹீரோ பார்த்துட்டே இருப்பாரு. ஹீரோ பாட்டுக்கு அல்லி இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருப்பாரு. ஹீரோயின், "இல்ல இல்ல, என்னது இன்னும் நீ அவன் கூட தான் தங்கியிருக்கியா? நீ இன்னும் அவன் கூட தான் ஸ்டே பண்ணியிருக்கியா?" அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹீரோ கேட்பாரு. "இல்ல இல்ல, இவன் சொல்ற பொய்யெல்லாம் நம்பாத நம்பாதன்னு" ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. பக்கம் செகண்ட் ஹீரோக்கு இப்ப சரியான கோவம் வந்துரும். இப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, "என்ன படம் பார்க்க கூப்பிட்டா நான் வந்தேன். ஆனா நீங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்ப ஹீரோ வந்துட்டு, "எங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்னா?" அப்படின்னு ஆரம்பிப்பாரா. உடனே ஹீரோ என்னது ஒரு வாயை பொத்திட்டு சீக்கிரட்டா சொல்லுவாங்க. "இங்க பாரு, நம்ம 2 பேருக்குள்ள கல்யாணம் ஆன விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அது ஒரு சும்மா அக்ரிமெண்ட்டுக்காக தான் போட்டது. சீக்ரெட்டா தான் வச்சுப்பேன். நீ என்கிட்ட சொன்னில, தயவு செஞ்சு சொல்லிடாத" அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. சரி ஓகே, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அப்படியே அப்படியே கண்ண காட்டிட்டு இருப்பாரு. அந்த டைம் பார்த்து செகண்ட் ஹீரோ கோவமா வரும். "நான் இங்க இவ்ளோ கோவமா பேசிட்டு இருக்கேன். இன்னும் நீங்க உங்களோட ரொமான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. சரி ஓகே, அத கன்டின்யூ பண்ணுங்க. நான் இங்க இருந்து கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுவாரு. எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா, டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, செகண்ட் ஹீரோ கையை பிடிச்சி நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டிட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, "இப்ப நீ வெளியே போ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோ என்ன சொல்லுவாங்க, இப்ப ஹீரோ கேட்பாரு, "அப்ப இவன் உள்ள இருக்கணும், நான் வெளியே போகணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஹீரோயின், "ஆமா, இப்ப அவர் தான் உள்ள இருக்கணும், நீ வெளியே போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுவும் எப்படின்னா, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை ஆட்டி ஆட்டி சொல்லுவாங்க. எதுக்குன்னா, அவங்க ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்காங்க. இப்ப வந்துட்டு இந்த மாதிரி இந்த லவ் போர்ஷன் கொடுக்குறாங்கல்ல, அதை யாராவது கொடுத்தாங்கன்னா அதுல 2 பார்ட் இருக்கும். ஒண்ணு வந்து அந்த லவ் போர்ஷன் குடிச்சுக்கணும். இன்னொன்னு வந்து என்னன்னா ஒரு பிரேஸ்லெட் இருக்கணும். இந்த பிரேஸ்லெட் நம்ம போட்டுக்கிட்டோம்னா, நம்ம யார லவ் பண்றோமோ அவங்க நம்ம மேல இன்னும் லவ்வா இருப்பாங்க. நம்ம சொல்றதெல்லாம் ஒரு நாய்க்குட்டி போல கேட்பாங்க. அப்ப ஹீரோ அதனால அந்த பிரேஸ்லெட் போட்டிருக்கிறதுனால அவங்க சொல்றதெல்லாம் ஹீரோ கேட்பாருன்னு நினைச்சுக்கிட்டு, "வெளியே போன்னு நான் சொன்னேன், வெளியே போ" அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோ என்ன நினைப்பாரு, அந்த பிரேஸ்லெட் போட்டிருக்கிறதுனால அவங்களோட கண்ட்ரோல்ல நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறா. அவளோட நினைப்புல நம்ம இது பண்ண வேண்டாம், நம்ம வெளியே போயிடும்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே வந்துருவார். அப்பவும் அந்த பாட்டில கையிலேயே வச்சு தான் திரியிறாரு. அப்ப என்ன சொல்றாரு, "நம்ம அவளை இந்த அளவுக்கு நேசிக்கிறோம், ஆனா அவ இந்த அளவுக்கு நம்மள நேசிக்க மாட்றா. இன்னும் நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து அவ பாதுகாத்துட்டே இருக்கணுமான்னு" சொல்லிட்டு ஒரு நேரம் அவருக்கு கோவமாவும் வந்துட்டே இருக்கும். இப்ப ஹீரோயின் கிட்ட அவர் கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "அன்னைக்கு நான் கிஸ் பண்ணது வந்து அவன் தான் பண்ணான், நான் பண்ணல, அவன் சும்மா சொல்லிட்டான்" அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி ஓகே, அன்னைக்கு கிஸ் பண்ணது சரி, அதுக்கப்புறமா வந்துட்டு இப்ப வந்து படம் பார்க்க வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இதுவே வந்து நான் வேணும்னே வரல" அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. "அவன் வந்ததே எனக்கு தெரியாதுன்னு." சரி ஓகே, அப்ப லாஸ்ட் நைட் வந்து 2 பேரும் சேர்ந்து இருந்ததா பத்தி சொன்னானே அப்படின்னு சொல்லும்போது, "அதுவும் அவன் போடுற டிராமா தான், நாங்க 2 பேருமே இன்னோசென்ட் ஆனவங்க தான்" அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு அவனுக்கு கிஸ் பண்ணதும் அப்படி நீ பண்ணலன்னு சொல்லிட்டு லாஸ்ட் நைட் அப்படி இருந்ததும் சொல்ல, "அப்ப அந்த கிஃப்ட் நீ தானே எனக்காக வாங்கினேன்னு" சொன்னோன்னே, "இல்ல இல்ல, அதுவும் அவன் பண்ண விளையாட்டுத்தனத்தால தான் அப்படி நடந்தது, நான் வேணும்லாம் அதை பண்ணவே இல்லை" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு வழியா சமாதானம் ஆயிடுவாங்க. "அப்ப உனக்கு நான் இங்க ஒரு கிஃப்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்ப அந்த கிஃப்ட் உனக்கு கொண்டு வந்து குடுப்பாங்க" அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப செகண்ட் ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வெளியே போன ஹீரோ சும்மா இல்லாம என்ன பண்ணுவாரு, திரும்ப மாஸ்க மாட்டிக்கிட்டு வெயிட்டர் மாதிரி வேலை பார்த்துட்டு வருவாரு. இவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் குடுக்க ஆர்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வருவாரு. இப்ப செகண்ட் ஹீரோ இருக்காருல, "இது உண்மையிலேயே எனக்கான கிஃப்டான்னு" கேட்பாரு. ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அந்த ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்துட்டு கிஃப்ட்டை பிடிச்சிட்டு நின்னுட்டே இருப்பாரு. ஆனா அந்த செகண்ட் ஹீரோக்கு இந்த தடவையும் பாக்ஸ் தொறக்கறதுக்கு பயமா இருக்கு. எங்க மூக்கு பஞ்சர் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, பாக்ஸை பார்ப்பாரு, ஹீரோவை பார்ப்பாரு. ஹீரோ தான்றது இன்னும் அவருக்கு தெரியாம இருக்கும். இருந்தாலும் ஹீரோ ரொம்ப சிரிச்சுட்டே இருப்பாங்களா, சரி இப்பதான் அவன் தொல்லை கொடுக்குறவன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில அந்த பாக்ஸை திறப்பாரு. பார்த்தா பாம்பு இருக்கு. குட்டி பாம்பு தூக்கி அதுக்குள்ள போட்டு
அவ்வளோதான். செகண்ட் ஹீரோ பாத்திரம் அத எடுத்து கீழ போட்டு குதி குதின்னு குதிக்கிறவரு சும்மா குதிக்காம, ஹீரோயின முன்னாடி தள்ளி விட்டு அவங்க பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஹீரோயினும் ரொம்ப பதறுவாங்க. அவருக்கு அவங்கள விட அதிகமா இவர் பதறிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல பாம்பு கிட்ட போய் ஹீரோயின புடிச்சு தள்ளி விட்டுருவாரு. ஹீரோயின வந்து கீழ விழுற நேரத்துல கரெக்ட்டா வந்து ஹீரோ இருக்கார்ல, அவர வந்து புடிச்சிருவாரு. ஹீரோவ காப்பாத்துனதுக்கு அப்புறமா ஹீரோயின் அவங்க 2 பேரும் ரொமான்டிக்கா பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு கோவம் வந்துரும். அப்பதான் இவர் மாஸ்க்க வேற கழட்டுவாரு. திரும்ப திரும்ப நீ ஏன் எங்க லைஃப்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கன்னு சொல்லிட்டு இப்ப செகண்ட் ஹீரோ கோவப்படுவாரு. அதுக்கு ஒண்ணு ஹீரோ இப்ப என்ன கேட்பாருன்னா, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு பொண்ணுக்கு பின்னாடி போய் நீ ஒளியிற, அவள தள்ளி விட்டுட்டு நீ எல்லாம் ஒரு ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இப்ப அவருக்கு கோவம் வரும், இவருக்கு கோவம் வரும். 2 பேரும் வாக்குவாதத்துல ஆரம்பிச்சு 2 பேரும் கைகலப்பே ஆயிரம் மாறி மாறி 2 பேரும் போட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ நிப்பாட்டுறீங்களா இல்லையா நிப்பாட்டுங்கன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. சண்டை பயங்கரமா போயிட்டே இருக்கும். அப்ப ஹீரோவோட பாக்கெட்ல இருந்து அந்த பாட்டில் இருக்குல்ல, அது கீழே வந்து விழுந்துரும். அதை பார்த்தோன்னா ஹீரோ அதை எடுத்து வச்சுடுவாங்க. வச்சோன்னா இப்போ ஹீரோ பார்த்துருவார். பார்த்தோன்னா அவருக்கே ஒரு மாதிரி ஆகிடும். அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ நீ இதை வந்து உண்மையிலே நீ வாயில் ஊற்றிக்கவே இல்லை, இதை நீ இதை சாப்பிடாமே வந்து சாப்பிட்ட மாதிரி சொல்லிட்டு என்னை இவ்வளோ நாள் நடிச்சிருக்கல என்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. சரி அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது அப்போ அப்படியே நினச்சி பார்ப்பாங்க. இது வரைக்கும் அவர் அதை குடிச்சிட்ட மாதிரி இவங்கள்ட்ட என்னென்னலாம் ட்ராமா பண்ணார் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவங்களுக்கு கோவம் தான் வரும். இருந்தாலும் சரி அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை, நீ உண்மையிலே அதை சாப்பிடாத வரைக்கும் எனக்கு சந்தோஷம், இது எனக்கு திரும்ப கிடச்சிருச்சு, இதை நான் வாங்கினது இவனுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப செகண்ட் ஹீரோ இருக்காருல்ல அவர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. விடுவாரா நம்ம ஹீரோ? டக்குன்னு வேகமா வந்து என்ன பண்ணுவார், அதை பிடுங்கி ஓப்பன் பண்ணி வாயில ஃபுல்லா ஊத்திப்பாரு. இப்ப நான் உண்மையை தானே அதை வாயில ஊத்திட்டேன், இப்ப இது உண்மை தானே அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. பார்த்துட்டு சரியான பைத்தியமா இருக்காங்க இவன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திட்டிட்டு போயிடுவாங்க. பேபி போகாதுன்னு திரும்பவும் ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே போயிடுவாரு. அவங்க 2 பேர் போயிடுவாங்க. இப்போ பாட்டில் மட்டும் கீழே கிடக்கும். இப்போ செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த பாட்டில் எடுத்து பார்ப்பாரு. இது என்ன லவ் போஷன் அப்படின்னா என்னது, 2 பேரும் எதை பத்தி பேசிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அந்த பாட்டில் எடுத்து திருப்பி பார்த்துட்டு இருப்பாரு. வாங்க அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க. நம்மளுக்கு கல்யாணம் 3 வருஷம் ஆகுது, 3 வருஷம் தான் நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம், இப்போ சைன் பண்ண டிவோர்ஸுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வார்னா, எதுக்காக நான் டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்பாரு. 3 வருஷம் முடிஞ்சிச்சுன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. இல்ல உன் கண்ணு முன்னாடி தானே அந்த லவ் போஷனை நான் குடிச்சேன், இப்போ நான் உன் மேலே எவ்வளோ பிரியமா இருக்குன்னு உனக்கே தெரியுதுல, நான் எப்படி உன்னை டிவோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ட்ரெஸ்ஸோட முனையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு பேசுவார். அவர் பிடிச்சிக்கிட்டு பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். என்னால் டிவோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் உனக்கு இனிமையாக இருந்திருக்கலாம், படிக்கிற காலத்துலேருந்தே நான் பண்ணுறதுலாம் உனக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், இப்போ நான் இந்த லவ் போஷன் எல்லாம் வாயில ஊற்றிக்கிட்டேன், இப்போ நான் உண்மையிலே தான் உனக்கு வந்து லவ்வராக இருப்பேன், உனக்கு பிடிக்கிற வரைக்கும் நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்வார். ஹீரோன் அந்த டைமில் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ஒரு கால் வரும். இப்போ அங்கே பேசுகிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுல வேற ஒரு கான்ட்ராக்ட் பண்ணணும், இவர் நீ கல்யாணம் பண்ணணும் பணம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அக்ரிமெண்ட் போட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி பேசும். ஹீரோனுக்கு டார்ச்சராக இருக்கும். உடனே யார் இந்த ஃபோன்லன்னு சொல்லி கேட்கும்போது எதுவும் சொல்ல மாட்டாங்க. அங்கிருந்து அவங்க போயிடுவாங்க. நீ அதை பற்றி நீ யோசிக்க வேண்டியதில்லை, இந்த பேப்பர்ஸில் சைன் பண்ணுற வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோன் போயிடுவாங்க. ஹீரோக்கு இப்போ ஒரு மாதிரியாகவே இருக்கும். உடனே இந்த பேப்பர் அவங்க போன உடனே கிழிச்சு போட்டுருவாரு. அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு தான் வருவாங்க. வந்த உடனே இப்போ அவங்க அப்பா என்ன கேட்பாரு, நீ மட்டும் வந்திருக்க, உன் ஹஸ்பண்ட் வரலன்னு கேட்கும்போது அவர் பிஸியாக இருக்கார் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நீ எதுக்காக அவரை வந்து இதே பண்ணிட்டே இருக்க, இப்போ 3 வருஷம் இந்த கான்ட்ராக்ட் முடிச்சாலும் திரும்பவும் நீ அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஆரம்பத்திலே பணத்துக்காக உங்களோட அதாவது ப்ராஜெக்ட்டுக்காக பிஸ்னஸ்க்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்கன்னு தான் நான் ஒத்துக்கிட்டேன், இப்போ திரும்பவும் அந்த அக்ரிமெண்ட் முடிச்சோன்னு திரும்பவும் பண்ண சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்கும்போது, அந்த ஆள் அவ்வளோ பெரிய பணக்காரன், அவனை கொண்டு நம்ம குடும்பத்தில் வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்கு, நீ இந்த மாதிரி சொன்னால் என்ன அர்த்தம், நீ தான் வந்து இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்க, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி சொல்லும். உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட இதேமே இல்லையா, என் மனசில் என்ன இருக்குது, நான் யாரை விரும்புகிறேன், யார் கூட இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், நீங்கள் அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை, உங்களோட பணத்துக்காகவும் உங்களோட தேவைக்காகவும் என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோன் கத்தும் போது அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் வந்துடும். உடனே ஹீரோன் அடிக்கிறதுக்காக போகும்போது ஹீரோ அங்கே கரெக்டாக வந்து கையை தடுத்துருவாரு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அம்மா அப்படியே சமாளிப்பாங்க. அதாவது அதுவே ஸ்டெப் மதர் ஆகும். அதோடய சமாளிக்கும். இல்லை அப்பா வந்து சும்மா கொஞ்சம் கோவப்பட்டார், அதான் கை நீட்டிட்டார், வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டீங்களே நீங்கள் வரலன்னு சொல்லிட்டு தான் அவர் கோவப்பட்டார் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ உடனே அப்படியே ஹீரோ திடீர்னு வந்ததை பார்த்தா ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோ ஒரு சத்தம் கொடுப்பாரு. நிறைய பேர் வரிசையாக வந்து நிற்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அத்தனை காரோட சாவியை கூட கையில் வச்சிருப்பாங்க. அவ்வளோ ப்ராஃபிட்டு, கோல்டு, செக்கு, கேஷு அது இதுன்னு சொல்லிட்டு வரிசையாக வச்சு நிற்பாங்க. உடனே அவங்க அப்பா அவ்வளோதான் அப்படியே வாயை பொழந்துருவாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து வந்து சாப்பிடும் போது பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ வந்து அந்த ட்ரிங்க்ஸுக்கு பாட்டிலாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அந்த பாட்டில் வந்துட்டு அவங்க அப்பாட்ட கொடுக்க போவாங்க. ஹீரோயின் கொடுக்க போகும்போது அது ஸ்லிப்பாகி கீழே விழுந்துரும். உடனே அவங்க அம்மா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் நீ உங்கள் அப்பாவை வெறுக்கிறல்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் மோசமாக அவர் தலையில் போட்டு உடைக்கிற மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி க்ளீன் பண்ண ஆளை கூப்பிடுவாங்க. அந்த பொண்ணு வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவ தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற செம்ம கோவம் வந்துடும். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் இதெல்லாம் சரியாக வரணும்னா இனிமேல் நீங்கள் இவகிட்ட எப்படி நடந்துக்கணும் பார்த்து நடந்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே அவங்க அப்பாலேருந்து அம்மாலேருந்து எல்லாருமே அப்படியே தலைகீழ மாறி ஹீரோனை ரொம்பவே சமாதானப்படுத்துவாங்க. அந்த ஸ்டெப் மதருக்கு ரொம்ப கோவமாக இருக்கும். உடனே அவங்க ஹீரோ வந்து இப்படி சொல்லிட்டாருல, வேறு வழியே இல்லாமல் அவங்க இதை க்ளீன் பண்ணுற மாதிரி ஹீரோ சொல்லிடுவார். என் ஒய்ஃபை நீங்கள் பண்ண சொன்னீங்களா, உங்கள் ஒய்ஃப் தான் இதை பண்ணணும்னு சொல்லவும் இப்போ ஹீரோயின் கண்ணு முன்னாடியே அந்த ஸ்டெப் மதர் வந்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்.
இருப்பாங்களா சாப்பிடும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிடும். என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது ஹீரோனுக்கு பிடிக்காத சாப்பாடை வேற செஞ்சு வச்சிருப்பாங்க. அதனால ஹீரோனுக்கு அலர்ஜி ஆயிடுச்சு. உடனே ஹீரோ அவங்களெல்லாம் திட்டி விட்டுட்டு ஹீரோனை தூக்கி போட்டுட்டு கார்ல போகும்போதே ஹீரோனை வந்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்புறம் அவர் நான் உன்னை ரொம்ப நாளாக விரும்புகிறேன் அப்படி இப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டே வருவார். அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் ஹீரோயின் திரும்பவும் அவங்க நல்லா ஆயிட்டாங்கன்னு இவர் விளையாட்டுத்தனமாகவே அவங்கள்ட்ட நடந்துப்பாரு. ஒன்று 2 பேரும் அப்படியே எந்திரிச்சிருந்து சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்ததான் இப்போ ஹீரோவும் அவர் இடத்துக்கு வருவாங்க. அந்த பார்ட்டிக்கு தான் எல்லாரும் வருவாங்களா. அப்போ வரும்போது ஹீரோயின் வந்துட்டு வெளியேந்து வரும்போதே இப்போ செகண்ட் ஹீரோ இருக்கார்ல அவரும் அங்கே வந்திருப்பாரு. அவர் வந்து ஹீரோயின்ட்ட இப்படி சிரிக்கிற மாதிரி நின்றுட்டு இருப்பாரு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க 2 பேரும் என்ன ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். செகண்ட் ஹீரோக்கு கோவமாக இருக்கும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்தவொன்னே அவங்களுக்கு தண்ணி தாகமாக இருக்குமா, ஒரு பாட்டிலுக்கு சின்ன பாட்டிலாக இருக்கும், வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி குடிப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்கள்ட்ட இருந்து உடனே பிடிங்கி அவர் அந்த அப்படியே எச்சு வச்சு அப்படியே அவரை குடிக்கும் போது இப்போ செகண்ட் ஹீரோக்கு செம்ம கோவம் வரும். உடனே உங்க 2 பேருக்குள்ள என்னதான் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே ஹீரோனும் வந்த வேலையை பக்கத்துக்காக ஒரு மீட்டிங் ஹாலுக்குள்ள வந்துருவாங்க. இப்போ எல்லாரும் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது ஹீரோ மட்டும் ஹீரோயின் கையை பிடிச்சிட்டே உட்காந்துருப்பாரு. ரொமான்டிக்கா பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இவர் இருக்காருல செகண்ட் ஹீரோ, அவர் அந்த கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. 2 பேரையும் திரும்பி பார்ப்பாங்க. 2 பேரும் கையை விடவே மாட்டாங்க. இப்போ ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. இப்போ எல்லாரும் சுத்தி உட்காந்துட்டே இருப்பாங்களா, எல்லாரும் ட்ரிங்க் பண்ணுவாங்க. ஹீரோயின் மட்டும் அப்படியே உட்காந்துருக்கதை பார்த்து என்னாச்சு உனக்கு, நீ இன்னும் ட்ரிங்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு உடனே 2 கையை விட பார்ப்பாங்க. 2 பேரும் டைட்டா பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு எந்திரிச்சு நின்றுவாங்க. இங்க வந்து நம்ம வந்து ஸ்கூல் பார்ட்டி தானே பண்ணிட்டு இருக்கோம், ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாரும் வந்திருக்கோம், அதனால ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடையாது, இப்போ நம்ம எல்லாரும் மில்க் தான் குடிக்க போறோம், எல்லாரும் பால் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாரும் இப்போ ட்ரிங்க் பண்ணாம அந்த மில்க் இருக்குல்ல அதை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பிடிச்சிருக்கோம் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்றதை விட இந்த மாதிரி பால் குடிக்கிறதே ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதோட ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து பார்ப்பாங்க, என்னடியா அந்த வந்து லவ் போர்ஷன் 2 பேருக்கும் ஈக்குவலாக கொடுத்துட்டியா, 2 பேரும் உன் மேலே இந்த அளவுக்கு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. நீ வேற எதுக்கடி வயிற்றுச்சல வாய் கொட்டிக்கிறன்ற மாதிரி ஹீரோன் ரொம்ப கோவப்படுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ என்ன முடிவில் தான் இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் இவனை எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் அவன் என்னை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக லவ் பண்ணிட்டு இருக்கான், இப்போ நானும் என்ன பண்ண தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதோட இப்போ வந்துட்டு அவங்க பழைய கதையை யோசிச்சு சொல்லுவாங்க. நான் சின்ன வயசாக இருக்கும் போது அந்த செகண்ட் ஹீரோ இருக்கார்ல அவர் தான் என்னை காப்பாற்றினாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அந்த சின்ன விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. இவங்க ஒரு வீட்டுக்குள்ளே மாட்டிகிட்டு இருப்பாங்க, பூட்டி போட்டு போயிருப்பாங்க யாரோ. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்து குட்டி பசங்களாக இருக்கிற அந்த ஹீரோயினை வந்துட்டு ஹீரோ தான் வந்து செகண்ட் ஹீரோ இருக்கார்ல அவர் காப்பாற்றி கூட்டு வந்திருப்பாரு. அதுதான் அவங்க, அதனாலேயே எனக்கு அவன் மேலே பிரியம் இருக்குது, அவனை எப்படியாவது நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. அதை வந்து இப்போ செகண்ட் ஹீரோ இருக்கார்ல இவங்க பேசுறதெல்லாம் அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோயின் இப்போ உள்ளே வந்துருவாங்க. வந்தவங்க கேக்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் லைட்டாக ஒரே ஒரு முடி தான் கன்னத்தில் வந்து விழுந்திருக்கும். செகண்ட் ஹீரோவால் தாங்கிக்க முடியாது. உன்னை இதை எடுத்துலான்னு வரும்போது ஹீரோ கையை தட்டி விடுவார். அப்போ செகண்ட் ஹீரோ என்ன சொல்வார்னா, சின்ன வயசுலேயே உன்னை நான் தான் காப்பாற்றுறேன், திரும்பவும் அவங்களுக்கு அதை ரிமைண்ட் பண்ணுவார். உன்னை ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், விட்டுருவாரா விட மாட்டார். உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடுது ஹீரோனுக்கு. உடனே என்ன பண்ணுறாங்க, எதுக்காக நீ எல்லாத்துலேயும் குறுக்க வந்துட்டே இருக்க, இன்னும் இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்காத அப்படின்னு ஹீரோவை திட்டி விட்டுருவாங்க. உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே ஸ்மோக் பண்ணுறதுக்காக வெளியே வந்துருவார். அப்போ செகண்ட் ஹீரோ சும்மா இல்லாமல் அவர்கிட்ட வம்பு பண்ணுறதுக்காக வருவார். சின்ன வயசுலேருந்து நீயும் அவளுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணுற, ஆனால் அவளுக்கு கொஞ்சம் கூட உன்னை பிடிக்கவே இல்லை, அவளுக்கு பிடிச்சதே என்ன மட்டும் தான் அப்படி இப்படின்னு சொல்வார். அதை கேட்க இவர் வெறியேற்றுற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவார். உடனே ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துடும். உடனே அவர் அடிக்கிற அளவுக்கு போயிடுவார். இருக்கு அவளை நீ அந்த அளவுக்கு லவ் பண்ணுற, அவளுக்கு உன்னோட லவ் புரியல, முட்டாள் மாதிரி, அதாவது ஒரு கோமாளி மாதிரி அவள் என்ன சுற்றி வரல, பார்க்கவே எனக்கு சிரிப்பாக இருக்குன்னு சொல்லவும் ஹீரோக்கு இப்போ தான் கோவம் வரும். அவளை நீ இந்த மாதிரி பேசுறதை நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு தான் ஹீரோ அவரை அடிக்கவே ஆரம்பிப்பார். பார்க்கும்போது பார்த்தோன்னா இப்போ செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோ மேலே பழிய போட்டுருவார். இவன் சும்மா என்கிட்ட வம்பு வளர்க்குறான்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு அவர் மேலே தானே கோவமாக இருக்குது, நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் நடந்துக்கிற, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, செகண்ட் ஹீரோ இருக்கார்ல அவரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அவருக்கு மெடிசன் போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த செகண்ட் ஹீரோவும் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கு. அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, அந்த செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட இப்படி இருக்கிறது வந்து அதுக்கு பிடிக்கல. உடனே அதை என்ன பண்ணும், ஹீரோயினுக்கு வந்து அந்த ஒரு ரூமில் பூட்டி வைக்கிறதுலாம் பயமாக இருக்கும்ல, அது அதுக்கு நல்லாவே தெரியும். உடனே அதை என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு யாரும் ஹீரோயினை வந்துட்டு வாஷ்ரூம் போகிற மாதிரி போகும்போது அங்கே வீட்டில் வேலை பார்க்குற ஒரு ஆளை கூப்பிட்டு ஹீரோயின் அந்த பாத்ரூமில் அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு பூட்டிடுன்னு சொல்லும். ஹீரோயின் அந்த மாதிரி இருட்டான இடத்துல போட்டு பூட்டிடுவாங்க திடீர்னு. உடனே ஹீரோனுக்கு ஒரு மூச்சு வாங்கிட்டு பயமாக ஆகிடும். திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரொம்பவே பயந்து போயிடுவாங்க. அந்த டைமில் செகண்ட் ஹீரோ இருக்காருல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் ஹீரோ, அவர் என்ன பண்ணுவார், ஹீரோனை திரும்பவும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துருவார். அப்போ அவர் என்ன சொல்வார், நான் சின்ன வயசில் நான் தான் அவளை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு 2 பேருமே மாறி பேசுவாங்க. ஹீரோனுக்கு வந்து ஹீரோ சொல்கிறது சுத்தமாக நம்பிக்கையே இருக்காது, யார் இந்த மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லும் போது அப்போ தான் இந்த செகண்ட் ஹீரோட லவ்வர் இருக்காங்கல்ல அந்த பொண்ணு வந்து நிற்கும் போது ஹீரோனுக்கு சரியான கோவம் வரும். அந்த பொண்ணை வந்து ஒரு ரூம்குள்ளே தள்ளி விட்டு கதவை சாத்திடுவாங்க. ஒரு கல் அவருக்கு நல்லாவே அடிபட்டிருக்கும். ஹீரோனை இப்போ அவரை தான் காப்பாற்றிட்டு வந்துட்டாரு. வந்தோடனே இப்போ இவங்க 2 பேரும் திரும்ப வந்து பேசிப்பாங்க கொண்டுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஹீரோ இருக்கார்ல அவர் கோச்சிக்கிட்டு வெளியே போய் அவர் பாட்டுக்கும் ஒரு இடத்துல உட்காந்துப்பாரு. இப்போ ஹீரோனுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். உடனே அவர்கிட்ட வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடிபட்டுருச்சு அப்படின்னு காட்டும் போது உடனே அவங்க மடியில் படுக்க வச்சிருப்பாங்க. அந்த டைம் பார்த்து அவர் வந்துட்டு இங்கே காயம் அடிச்சு கணத்தை காட்டும் போது அவங்க ஊதி விட்டுட்டு இருப்பாங்களா. இப்போ செகண்ட் ஹீரோ அங்கேருந்து பார்க்கும்போது இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். உடனே அவரை நான் விட மாட்டேன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கோவமாக இருப்பார். இவங்க 2 பேரும் இப்படி விளையாடிட்டே இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே வருவாங்க அந்த மீட்டிங்
மீட்டிங் பார்ட்டிலாம் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அந்த லவ் போஷன் இப்போ அவர் வாங்கியிருப்பாரு. அதை ஹீரோயினுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவள் என்ன தானே இனிமேல் சுற்றி வருவா அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு ஹீரோயினுக்கு அதை குடிக்க கொடுப்பாரு. ஹீரோயின் அதை குடிக்கலான்னு போகும்போது எல்லாரும் வாங்க விளையாடலான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே உள்ளே கூட்டிகிட்டு வந்துருவாங்க. இவளை எப்படியாவது இதை குடிக்க வச்சிடணும்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டே இருப்பார். செகண்ட் ஹீரோ கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டுருவாங்க. இப்போ விளையாடும் போது அந்த பாட்டிலில் சுற்றி விட்டு வர்றது தானே கேமு. அந்த மாதிரி விளையாடிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அவருக்கு வந்துடும். இப்போ செகண்ட் ஹீரோக்கு வந்துட்டு ஒரு இது சுற்றி விட்டால் அவர் இப்போ இதாக ட்ரா பண்ணும் அப்படின்ற மாதிரி வரும். அவர் அந்த அந்த அதை முடிக்கிறதுக்குள்ளேயே இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுவார், ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி ஹீரோயின் கிட்ட போய் ஒரு ரிங்கை காட்டி நான் உன்னை லவ் பண்ணுறேன், சின்ன வயசுலேருந்தே படிக்கிற காலத்துலேருந்தே உன்னை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சுற்றி இருக்கவங்களும் அவனுக்கு எஸ் சொல்லுன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வாங்கவே மாட்டாங்க. உடனே செகண்ட் ஹீரோ இப்போ என்ன பண்ணுவார், இது நீ வாங்கி காட்டி கூட பரவாயில்ல, நான் உனக்கு அந்த ட்ரிங்க் கொடுத்தால அதையாவது நீ குடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு மனசில் என்ன நினைப்பாங்கன்னா, எதுக்காக இவன் கிட்ட வந்துட்டு எனக்கு எஸ் சொல்லி அதை வாங்க முடியல, எது என்ன தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அவர் சொன்னதுக்காக அதை ஒரு சிப் வந்து அதை ட்ரிங்க் பண்ணிடுவாங்க. அந்த டைம் பார்த்து அவர் என்ன சொல்வாருன்னா, இப்போ எப்படி இருக்குன்னு கேட்பாரு. ஒன்றும் புரியலன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இது நானும் உனக்கு கொஞ்சம் லவ் போஷன் தான் கொடுத்தேன் அப்படின்னும் போது சொல்லும்போது ஹீரோன் அதை அப்படியே குடிக்காம ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஒரு சிப் மட்டும் குடிச்சிருப்பாங்க. சரி ஓகே நான் சும்மா சொன்னேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு கேம் விளையாட போயிடுவாங்க. அவருக்கு தான் வரும். அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அவருக்கு பிடிச்ச பொண்ணு கூட இப்போ நிறைய பொண்ணுங்க இருக்கலாம், அந்த பொண்ணுங்க கிட்ட கொஞ்சம் லவ் ஃபீலாக வந்து கவிதைலாம் சொல்லணும். ஹீரோ நேரம் சேர்ந்துச்சு போய் ஹீரோயின் கிட்டேயே போயிட்டு அவர் உண்மையிலேயே எந்த மாதிரி நேசிக்கிறாரோ அந்த மாதிரிலாம் அவங்க கிட்ட கவிதையாக சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி ஓகே நீ இதை வந்து செகண்ட் ஹீரோவில் தாங்கிக்க முடியாது, சரி ஓகே கிளம்பலாம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் கிளம்புவாங்க. கிளம்பும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோனை நான் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, இல்லை நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ இருக்காங்கல்ல அவர் கூடயே கிளம்புறேன்னு முடிவு எடுத்துருவாங்க. உடனே ஹீரோக்கு ரொம்ப குஷியாக போயிடும். உடனே அவருக்கு வந்து நல்ல கோவம் ஏற மாதிரி அவருக்கு ஒரு சிம்பிளை காட்டி விட்டுட்டு அங்கேருந்து அவர் கிளம்பிடுவார். இல்லை ஹீரோ வந்துட்டே இருப்பார். வர வழி பூராவுமே ஹீரோயினுக்கு இப்போ யோசனையாக இருக்கும். தடவை ஒரு பாம்பு, அந்த பாம்பு பொம்மையாக இருந்தாலும் வந்துட்டு அவன் உடனே நம்மளை தள்ளி விட்டுட்டானே, நம்மளை காப்பாற்றணும் நீ அவனுக்கு தோணவே இல்லை, அப்போ நம்மளை காப்பாற்றுறதும் இவன் தான். ஒவ்வொரு தடவையும் நடத்திருக்கு. இப்போ அந்த ஒரு ரூமில் அடைச்சி போட்டிருக்கும் போதும் சரி, இப்போ இவங்க இந்த மாதிரி எல்லா பிரச்சனையிலையும் இவன் காப்பாற்றுற இவன் தான், இவன் அந்த 10 நிமிஷம் என்னை பார்த்து பேசுறது எல்லாமே உண்மையாக தான் இருக்குது. அப்போ ஏதோ ஒன்று தடுக்குதுன்ற மாதிரி ஹீரோன் யோசிச்சுட்டே வருவாங்க. அப்போ ஹீரோவும் சொல்வார், உன்னை நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன், நான் வந்து என்கிட்ட எல்லாமே இருந்தும் நான் உன்னை அப்படியே பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பார். ஹீரோனுக்கு இப்போ பிடிச்சிருக்குமா, இப்போ ஹீரோ போய் கிஸ் பண்ண ஹீரோனும் சேர்ந்து கிஸ் பண்ணிவிடுவாங்க இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேர் சுதாரிச்சுட்டு அப்புறம் ஹீரோனை கொண்டு போய் வீட்டில் விட்டுருவாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஒரு யோசனையாக இருக்கும். அந்த லவ் ஸ்பெல்ல வந்து உண்மையிலே தான் அவன் குடிச்சிட்டான், அதனால தான் அவன் என் மேலே இந்த அளவுக்கு பிரியமாக இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை யோசிச்சு பார்ப்பாங்க அவர் எப்படிலாம் தன் மேலே பிரியமாக இருக்காருன்னு. இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்காருல்ல, அவர் தனியாக போய் ஃப்ரெண்டு கிட்ட புலம்போர் அவனை எவ்வளோ நேசிக்கிறேன்டா அப்படி இப்படின்னு. அவரும் சொல்லுவான், ஆமாடா நீ படிக்கிற காலத்துலேருந்தே அந்த பொண்ணை தானடா விரும்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ நான் இவ்வளோ மெசேஜ் பண்ணுறேன் எனக்கு எதுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாரு. வச்சு பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குமா. உடனே அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அந்த இதெல்லாம் கொடுத்தாங்களே, அவங்க கூட சேர்ந்துட்டு ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. 2 பேரும் சேர்ந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ட்ரோல் எல்லாம் போயிடுவாங்க. அப்போ செகண்ட் ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்துட்டு இவங்களை ட்ராப் பண்ணலான்னு சொல்லிட்டு வருவார். திரும்ப வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து இவங்க 2 பேரும் ட்ராப் பண்ணி விட்டுருவார். இதை வந்து ஹீரோ பார்த்துருவாரு. இவன் கூட தான் இன்னும் நீ சுற்றிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, ஃபர்ஸ்ட் ஹீரோ, அவரை ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கல, அந்த பொண்ணு என்ன வேலை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோக்கும் தனக்கும் ஆல்ரெடி லவ் இருக்கு. ஹீரோ வந்து என்னதான் லவ் பண்ணா, ஃபர்ஸ்ட் அவன் லவ் பண்ணது என்னதான், அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து தான் எங்க லவ் பிரிச்சுட்டா அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்காக அவங்க 2 பேர் சேர்ந்து இருந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் இதுவாக எடிட் பண்ணி எல்லாத்தையும் ரூமர்ஸை பரப்ப ஆரம்பிச்சிடும். இந்த ஃபோட்டோஸ்லாம் ஹீரோயின் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஃப்ரெண்டோட சேர்ந்து ட்ரிங்க் பண்ண வந்துருவாங்க. எனக்கு இப்போ இவனான்னு செலக்ட் பண்ண முடியல, ஆனால் இவனை கொஞ்சம் பிடிக்கிற நேரம் அவனுக்குன்னு ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருந்திருக்கு, என்னால் தான் அந்த ஃபர்ஸ்ட் லவ்வே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிய வரும்போது எப்படி நான் இவனுக்கு ஓகே சொல்லுவேன். இப்போ இவன் வந்து எல்லா நேரத்திலும் என்னை விட்டு போகிறான், ஆனால் என் மனசுக்கு என்ன அவன் காப்பாற்றினான்றதுக்காக செகண்ட் ஹீரோ பின்னாடியும் கொஞ்சம் போகுது, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப கன்ஃபியூஸாக யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த ரெஸ்ட் ரூம்ல நின்று பேசிட்டே இருந்துட்டு வெளியே வந்துருவாங்களா. அப்போ வந்து ஹீரோவை லவ் பண்ணதில் ஒன் சைடாக ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இப்போ என்ன நினைக்கும், நான் கிளப்பி விட்ட ரூமர்ஸ் வந்து இப்போ நல்லாவே வேகமாக பரவிட்டு இருக்கு, இதே மாதிரி நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும், நான் தான் அவளோட ஃபர்ஸ்ட் லவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஈஸியாக நான் பிரிச்சிருவேன்ற மாதிரி அது இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு இருக்கும். ஹீரோ வேற ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரா, ரொம்ப சோகமா அவர்கிட்ட போய் உட்காந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளை பற்றி இந்த ஃபோட்டோஸ்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு, அது எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சு நேராக ஹீரோ மடியில் போய் உட்கார அளவுக்கு வந்துடும். ஹீரோக்கா சரியான கோவம் வந்துடும். இப்போ இந்த ஃபோட்டோலாம் பார்த்தா அவள் என்ன நினைப்பா, ஏன்னா அவள் வெறுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, இதே மாதிரி இந்த வேலையெல்லாம் பார்க்குறது நீதான்றது எனக்கு நல்லாவே தெரியும், இன்னொரு தடவை இந்த மாதிரி வேலை பார்த்து அவரை நீ கிண்டல் பண்ணணும்னு நினச்ச, அவளை கஷ்டப்படுத்த நினச்ச, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருவாரு. இப்போ இந்த ஹீரோவை விட்டு கொடுக்க மனசு இருக்கா, சரி அவர்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் இங்கே வரும்போது இவர் வந்துட்டு ஹீரோ வந்து இந்த பொண்ணை வந்து திட்டிட்டு அடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் ஹீரோயின் டக்குன்னு வந்தவுடனே இவர் என்ன பண்ணுவார், அதை வெளியே போகிற பொண்ணை வந்துட்டு பிடிச்சி பக்கத்தில் உட்கார வச்சு ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிப்பாரு. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்பாரு. ஏன்னா இவருக்கு என்ன கோவம்னா, முதல் நாள் நைட் வந்து ஹீரோ
ஹீரோயின் வந்து அவங்க வீட்டில் இல்லை, அவங்க ஃப்ரெண்டு கூட தான் இருந்தாங்க. ஆனால் ஹீரோ என்ன நினச்சிக்கிட்டாரு, செகண்ட் ஹீரோ வந்து அவரை ட்ராப் பண்ணதுனால அவங்க வந்து செகண்ட் ஹீரோவோட ஸ்டே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் ஒரு ஃபீல் பண்ணிட்டாரு. அதனால இப்போ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்பார். இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் வந்துட்டு உங்க கூட விளையாடலான்னு சொல்லிட்டு கேம் விளையாடலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணு கூட கேம் விளையாடிட்டு தான் இருக்கேன், நீ இப்போ எங்கேயாவது போகலாம், லாஸ்ட் நைட் என்ன பண்ணிட்டு இருந்தியோ அதே இப்போ நீ பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இப்போ வந்திருக்காங்கல்ல அவங்க கிட்ட வந்து ரொம்ப எங்களோட சந்தோஷத்தில் நீ வந்து தொந்தரவு பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிடுவாரு. அது ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்கும். அவங்க கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்புனோன்னு அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணை அவர் விரட்டி விட்டுருவார் ஹீரோ. அவங்கள வெறுப்பேற்றதுக்காக தான் வச்சுட்டு உட்காந்துருந்தாரு. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை விரட்டி விட்டுருவார். அதுவும் எவ்வளோ பேசிட்டு அங்கேருந்து போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ரொம்ப சோகம் தாங்காம என்ன பண்ணுவாங்க, திரும்ப அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டு ஒரு இதில் இடத்துல போய் உட்காந்துட்டு ரொம்ப ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான்ல, அவன் என் மேலே வச்சிருக்க லவ் எல்லாம் உண்மையே கிடையாது, அதெல்லாம் ஃபேக்கு தான், நான் தான் அவனை நம்பிட்டேன் அப்படி இப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இவங்களுக்காக ரொம்ப கோவம் தாங்காம என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு கொஞ்சம் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அங்கே 2 பசங்க வருவாங்க. அவங்க கிட்ட வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி ஃபோட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பணும், அவன் இன்னொரு பொண்ணு கூட இருக்கால, நம்மளும் அந்த மாதிரி செய்வோன்ற மாதிரி இருப்பாங்க. கரெக்டாக அவங்க சும்மா தான் விளையாடிட்டு இருப்பாங்க. ஹீரோ அங்கே வந்துருவார். ஹீரோவை பார்த்தோன்னு இவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா இல்லாமல் அவங்க கூட கிஸ் பண்ணுற மாதிரிலாம் போவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த பசங்களை தள்ளி விட்டுட்டு ஹீரோனை தூக்கிட்டு வந்துருவார் வீட்டுக்கு. வந்தவர் நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, நான் என்ன பண்ணா உனக்கு என்னன்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ கல்யாணம் ஆன ஒரு பொண்ணுன்றதை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க அவரை. ஏன் அது உனக்கு அந்த ஞாபகம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இப்போ மறுநாள் வேணும்னு இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, செகண்ட் ஹீரோவை இப்போ சூஸ் பண்ணிடுவாங்க. அவரோட கூட இப்போ வந்துட்டு ஒரு அவுட்டிங் போகலாம், ட்ரிப்பு மாதிரி ஒன்று போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிக்கிற இடம் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அங்கே போய் உட்காந்துட்டு ஜாலியாக பேசலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் போட்டுக்கிட்டு சேரெல்லாம் போட்டு உட்காந்துருப்பாங்க. 3ஆவது ஒரு சேரை போட்டு இப்போ ஹீரோ இருக்காருல அவரும் பக்கத்தில் வந்து உட்காந்துருவாரு. உடனே இப்போ செகண்ட் ஹீரோ என்ன சொல்வார், நாங்கள் 2 பேரும் வந்துட்டு ஒரு யங் கப்பிள்ஸு, நாங்கள் ஏதாவது ரகசியம் பேசுவோம், கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம், நீ எதுக்காக இப்படி எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோன் அவர் வந்தது பார்ப்பாங்கன்னா அவர் கண்டுக்காத மாதிரி ஹீரோயினும் ஆக்டிங் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, நான் ஒன்றும் சும்மா வரலையே, நானும் என்னோட லவரோட தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு போவார். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. பார்த்தா ஒரு சேர் எடுத்துகிட்டு வருவார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணை திட்டி அனுப்பினார்ல, அதை வேணும்னு வர சொல்லியிருப்பாரு. அதுவும் வரும். அந்த பொண்ணு பக்கத்துலேயே சேரை போட்டு உட்கார வச்சுப்பாரு. அவங்க லாஸ்ட் நைட்டு நம்ம ப்ளே பாயா, நீ ரொம்ப ப்ளே பாயா இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல, இந்த பொண்ணு அதை இஷ்டத்துக்கும் ஏற்றி விடுமா. ஹீரோயின் தான் பார்த்துட்டு வர வந்தாங்களா, அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். உடனே இரு என்னையை விருப்பத்தில் இப்போ உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க செகண்ட் ஹீரோ இருக்கால் அவருக்கு கிஸ் பண்ண போயிடுவாங்க. அதை இவரால் தாங்கிக்கவே முடியாது. அப்படியே ஏதாவது பண்ணி தடுக்கலாம்னு நினைப்பாரு. உடனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அது மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரியே பண்ணிட்டு இருப்பாங்க. நேற்று என்ன தான் நம்மளை திட்டி அனுப்புறாலும் இன்னைக்கு கூப்பிட்டானே அப்படின்றதுக்காக வந்து உட்காந்துருக்குமா. ஆனால் ஹீரோ சுத்தமாக அவங்கள கவனிக்காம ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தோம். அது கோச்சிக்கிட்டு அது பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடும். ஹீரோயின் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆறான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஹீரோ இருக்கார்ல அவரும் எந்திரிச்சு போயிடுவார். இப்போ செகண்ட் ஹீரோக்கு என்னடா இது, என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பார். அப்போ இவர் போனவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கோவமாக பேசுவார். அப்போ தான் ஹீரோயின் சொல்லுவாங்க, நீ நினைக்கிற மாதிரி நான் வந்து அன்னைக்கு வந்து அவன் கூட இல்லை, எனக்கு அந்த வருத்தமாக இருந்தது, அப்போ என் ஃப்ரெண்டு கூட தான் ட்ரிங்க் பண்ண போனேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ஹீரோவும் நேற்று நைட் வந்து எங்கள் 2 பேருக்குள்ள எதுவுமே இல்லை, உன்னை வெறுப்பேற்றதுக்காக தான் அப்படி பண்ணேன்னு சொல்லுவோம். 2 பேருக்குமே பிடிச்சி தான் அப்படி பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சிடும். உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, இப்போ ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா, நான் வந்துட்டு உனக்கு என்றைக்குமே டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், நான் செத்து போனால் மட்டும்தான் உனக்கு அந்த டிவோர்ஸ்ன்றதே கிடைக்கும், நான் அந்த அளவுக்கு உன்னை விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயின் வந்துட்டு அப்படியே டக்குன்னு ஹீரோவை போய் கிஸ் பண்ணிடுவாங்க. செகண்ட் ஹீரோ பற்றி யோசிக்காம ஹீரோன்னு ஒரு ரூம் எடுத்து தங்கிடுவாங்க. அப்படியே அவங்க லைஃப் அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி 2 பேருமே இப்போ ஹீரோயினுக்கும் ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஆகிடும். இப்போ மறுநாள் காலையில் எல்லாரும் இப்போ அந்த ட்ரிப் முடிச்சு கிளம்பணும். அப்போ செகண்ட் ஹீரோ வந்து கேட்பாரு போகலாமான்னு கேட்கும்போது, இல்லை நான் அவன் கூட போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ செகண்ட் ஹீரோ என்ன கேட்பாருன்னா, நான் அந்த லவ் போர்ஷன் உனக்கு கொடுத்தனே எதுவுமே என் மேலே உனக்கு ஃபீல் ஆகலைன்னு கேட்கும்போது, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. உடனே அவர் பாட்டுக்கு போயிடுவார். லவ் போர்ஷனை கொடுக்க ஆரம்பிச்சாலும் அந்த ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க, அந்த லவ் போர்ஷன்றதெல்லாம் சும்மா அடி, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நான் ஆல்ரெடி கொடுத்த 2 பேர் சேர்ந்தாங்கன்னு சொன்னல, அதை அவங்களாம் அந்த மாதிரி நினச்சிக்கிறது, மற்றபடி எதுவுமே இல்லை, இப்போ அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, அவங்களுக்குள்ள அந்த மாதிரி அது அந்த லவ் போர்ஷனை சாப்பிட்டதுனால எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாதுன்னு சொல்லவும், ஹீரோயின் அதை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ ஹீரோவை திரும்பி பார்ப்பாங்க. அப்போ அவர் அதெல்லாம் எதுவுமே இல்லைனாலும் உண்மையிலேயே அவன் என்ன விரும்புகிறான் அப்படின்றது ஹீரோனுக்கு இன்னும் நல்லாவே புரிஞ்சிடும். சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவாங்க. இப்போ ஹீரோவை ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்கலாம், அந்த பொண்ணு ஹீரோவோட பாட்டி இருக்காங்களா அவங்கள்ட்ட போயிட்டு, நான் வந்துட்டு உங்கள் பேரன் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பையன் என் பேரன் தான் வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணுறானே, நீ அவனோட லைஃப்ல இருந்து டிஸ்டர்ப் பண்ணுறதா இருந்தீனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை மிரட்டிட்டு இருப்பாங்க. இது வந்து என்ன சொல்லுறது, லவ் போர்ஷனை வந்து இது பண்ணதுனால தான் அப்படி இருக்கா, மற்றபடி அவன் என்ன தான் விரும்புறான்ற மாதிரி அவங்க பாட்டியை போய் இது கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். இன்னொரு பக்கம் ஹீரோக்கு வந்து பார்த்தோன்னா ஹீரோனை ரொம்ப பிடிச்சிரும். ஆனால் திரும்ப அவங்கள்ட்ட போய் பேசுறதோ கிஸ் பண்ணுறதோ அவருக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கும். முன்னாடி நான் எவ்வளோ தைரியசாலியாக இருந்தேன், இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா என்னடா இவ்வளோ ஒரு வீக் ஆகிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாரு. அதோட இப்போ தூங்காமல் தலையெல்லாம் கட்டிட்டு ஹீரோயின் ரூம் கதவை தட்டுவார். என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அங்கே ஒரே இடி இடிக்குது, சத்தமாக கேட்குது, ரொம்ப இருட்டாக இருக்குது, பயமாக இருக்குது, அதான் இங்கே வந்தேன் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கூப்பிட்டுருவாங்க. ஹீரோயின் பக்கத்துல வந்து அமைதியா படுத்துப்பாரு. அப்பதான் 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. அப்படி பேசும்போதே அவங்களுக்கு ஒருத்தவங்க விரும்புறாங்கன்றதே தெரிஞ்சிரும். என்ன புடிச்சிருக்கான்னு ஹீரோ கேட்கும்போது, ஆமா அப்படின்ற மாரி 2 பேரும் பேசிப்பாங்க. அப்புறம் 2 பேருமே அப்படியே ஹாப்பியா இருந்துப்பாங்க. திரும்ப மறுநாள் பாட்டிய பார்க்க வேற வருவாங்க. ஹீரோயின் வருவாங்க. அதே மாரி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம பாட்டிகிட்ட போட்டு வச்ச பிளான் எல்லாம் கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேற கோவமா இருக்கும். பாட்டிக்கு தெரிய வரும் ஹீரோயின் தான் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஹீரோயினும் 2 பேருமே பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அவங்க ஏதோ மருந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் குடுத்து, அவங்க இன்னும் கொஞ்சம் அவங்கள ஒரு ரூம்குள்ள இது பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் விரும்புறாங்கன்னு தெரிஞ்சிரும். இந்த பொண்ணா இத பார்த்துட்டு பாட்டி அதெல்லாம் இல்ல பொய்ன்னு கத்திட்டே இருக்கும். அவனோட லைஃப்ல நீ தலையிடாத. அவங்க 2 பேரும் தான் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு எனக்கு தெரியுது. என்னோட கிராண்ட்சனோட லைஃப்ல நீ தலையிட்ட உன்ன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அவ வந்து அப்படி கிடையாது, இப்படி கிடையாதுன்னு இது பாட்டுக்கு புலம்பிட்டே இருக்கும். அங்க 2 பேரும் பார்த்தா ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன பண்ணுவாரு, இப்ப ப்ரொபோஸ் பண்ணணும்ல 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்ப ஹீரோ அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணுவாரு. அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்ப எங்க பாட்டிக்கும் தெரிஞ்சிருச்சு. இவங்க கல்யாணத்தை நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணுன்ற அளவுக்கு வந்துரும். இப்ப இந்த பொண்ணுக்கு அவ்வளவு கோவமா இருக்கும். ஹீரோ அதை விரட்டி விட்டுருவாரு. ஆனா இங்க செகண்ட் ஹீரோ இருக்கார். அவர் சும்மா இருப்பாரு. அவருக்கு சரியான கோவம் வரும். நம்ம லவ் போச்சு குடிச்சு நம்ம லவ் வரல. நம்ம வந்து என்னெல்லாம் அப்ரோச் பண்ணி பார்த்தாலும் அவளுக்கு லவ் இல்ல. அவளை சும்மாவே விடக்கூடாதுன்னு இவருக்கு கோவமா இருக்கும். அதனால இவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் கிட்ட வந்துட்டு உங்ககிட்ட மீட் பண்ணணும், படத்துக்கு போலாமான்னு கூப்பிடவும் இவங்களும் வருவாங்க. வந்தவங்கள்ட்ட வந்து பேசுவாரு. பேசிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ இப்ப செகண்ட் ஹீரோ என்ன கேட்பாருன்னா, பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் என்ன சொல்றதுனே தெரியல. ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு உண்மையிலேயே அவரை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. இல்ல என்னால முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புவாங்களா, டக்குன்னு பார்த்தா பொத்துன்னு அங்கேயே மயங்கி விழுந்துருவாங்க. இவர் வந்து ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் அவங்களுக்கு ட்ரிங்க்ல ஏதோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. அது தெரியாததுனால அவங்க அப்படியே அங்கே மயக்கம் போட்டுருவாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ நான் சும்மா இருந்தவன அப்பத்துல இருந்து என்ன சுத்தி வந்துட்டு உன்னை லவ் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நான் விட்டுட்டு போலான்னு நினைக்கிறேன். உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஃபுல்லா அடைச்சு போட்டு ஹீரோனை வந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. அதோட கொஞ்சம் அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துருவாரு. ஹீரோனை தேடி வந்து அவரை நல்லா அடின்னு போட்டு அவரை அடிச்சு விட்டுட்டு ஹீரோனை தூக்கிட்டு காப்பாத்திட்டு திரும்ப கூட்டிட்டு வந்துருவாரு. அப்பதான் வந்துட்டு இப்ப இவங்க 2 பேரும் பேசும்போது தான் தெரிய வரும். அப்ப என்ன ஆகிருக்கும் அப்படின்னா, இப்ப ஹீரோயின் சின்ன வயசா இருந்தாங்களா, அப்ப அவங்க உண்மையிலேயே ஒரு ரூம்ல யாரோ அடைச்சு போட்டிருப்பாங்க, ஒரு டார்க் ரூம்ல. அதுல வந்து உண்மையிலேயே இவங்களை காப்பாத்துனது ஹீரோவா தான் இருப்பாரு. ஹீரோ காப்பாத்தி வெளியே கூட்டு வந்து அவங்கள ஹீரோனை உட்கார வச்சுட்டு, நான் போய் டாக்டரை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போயிருப்பாரு. அந்த மாதிரி ஹீரோ வந்து டாக்டரை கூட்டு வர போறாருல, அப்ப அந்த செகண்ட் ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோன் கொஞ்சம் மயக்கமா இருக்கும்போது அவர் வந்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டவரு அவங்க தோல்ல கை போட்டு, நம்ம இங்க இருக்க வேண்டாம், வா நம்ம வேற இடத்துக்கு போய் உன்னை நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு போயிருப்பாரு. அப்ப ஹீரோ வந்துட்டு டாக்டர் கூட்டு வரும்போது அவங்களோட அவர் போறதை பார்த்திருப்பாரு. அதனால இவர் எதுவும் செய்ய முடியாம அமைதியா நின்றுப்பாரு. இப்ப வேற ஒரு டாக்டர் அவங்களை செக் பண்ணி கியூர் பண்ணிருப்பாங்க. இதனாலதான் ஹீரோனுக்கு வந்து செகண்ட் ஹீரோ தான் தன்னை காப்பாத்துறதா அவங்க அப்பத்துல இருந்தே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே காப்பாத்துறது ஹீரோ தான். அந்த விஷயமே ஹீரோனுக்கு இப்பதான் தெரிய வரும். அதோட அவங்க ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஒவ்வொரு தடவையும் அப்ப இவன் தான் நம்மள காப்பாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சுப்பாங்க. அப்ப 2 பேருமே இப்போ ஓப்பனா நான் வந்து அப்ப அவங்கள தானே அவங்க விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்களோட தொந்தரவுலாம் இல்லாம அவங்களெல்லாம் முடிச்சு கட்டிட்டு இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா இருப்பாங்க. அப்படிதான் இந்த டிராமா இங்க முடியுது. இன்னொரு நல்ல டிராமால சந்திக்கலாம்.